அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கைகூடாத பல நிகழ்வுகளும் இந்த வேளையில் அற்புதமாக கைகூடக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 7.5 சனியில் பாத சனியாக வலம் வந்து கொண்டிருக்க கூடிய வேளையில் அவர் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. பொதுவாக ராசியின் நாதர் வக்ரகதியில் சஞ்சரிப்பது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் ராசியின் நாதர் 7.5 சனியாக இருக்கக்கூடிய வேளையில் அவர் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் சற்று நல்ல பல நன்மைகளை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இந்த தருணத்தில் குடும்ப வருமானம் உயரக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் உண்டு. நீங்கள் நினைத்த எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் திருப்திகரமாக இந்த வேளையில் கைகூடும். தொழில் வியாபாரம் சூடுபிடிக்கக்கூடிய வகையில் பல புதிய யுக்திகளையும் பல சிறப்பான வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் உருவாக்கி மிக பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்த பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் வலுவாக கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமைய போகிறது. தொழில், வியாபாரம், உத்தியோகம் என பல பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் சற்று கட்டுக்குள் இருக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சனி பகவான் இந்த வேளையில் அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட பல அதிரடியான வாய்ப்புகளை உருவாக்குவதோடு மன வருத்தம், பண பற்றாக்குறை உள்ளிட்ட சிரமம் நிறைந்த விஷயங்களில் எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கடன் சுமை உள்ளிட்ட பல்வேறு வகையான நெருக்கடிகள் 7.5 சனியில் 3/4 வாசிக்கு மேல் கடந்த சூழலில் இனி அதிரடியாக குறைவதற்கான சூழல் ஏற்படுவதோடு மட்டுமல்லாது புதிதாக வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் நுட்பமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே கும்பராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் முற்றிலுமாக விலகும். இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கும் ஒரு சிறப்பான தருணமாக அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் வலம் வருகிறாருங்க. 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியான குரு 5இல் இருப்பது அமோகமான நன்மைகளை அள்ளி கொடுக்கும் அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது கும்பராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது அவர் மிக விரைவில் உச்சம் பெறப்போகிறார். குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வரும். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடையின்றி உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் 7.5 சனி காலகட்டம் என்றாலும் கூட உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சியை செய்தாலும் அதில் எளிதில் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல காரியங்கள் சிறப்பாக கைகூடும். நீண்ட நாட்கள் ஆலோசித்தும் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களை இந்த தருணத்தில் எளிதில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். புகழ்பெற்ற ஆலயங்களில் வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாது உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய வகையில் பொதுவாகவே குரு பகவானினுடைய இந்த சஞ்சார அமைப்பு மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் ராகு இருப்பது சற்று
சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அவர் அஷ்டமத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்தில் இருப்பதால் பெரிய அளவிலான சிரமம் நிச்சயமாக குறைவு. கவலை அளிக்கக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் கூட அந்த கவலைகளை மறைக்கக்கூடிய வகையில் மிக வலுவாக குரு உள்ளிட்ட பல கிரகநிலைகள் வலம் வருகின்றன. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது கவலை ஏற்பட்டாலும் அவை விலகக்கூடிய வகையில் ஆக்கப்பூர்வமான எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறையான சிந்தனைகளுடன் செயல்பட்டு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறாருங்க மோட்சக்காரகரான கேது. 7ஆம் இடத்தில் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக பூர்த்தியாகுவதோடு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், காரிய தடைகள், சிக்கல்கள் என அனைத்தும் தவிடுபடியாகுவதோடு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அவருடன் மிக வலுவாக சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருப்பது யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எண்ணி 3 நாளில் எதையும் திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது உங்களது விதிமாறும் அற்புதமான நேரமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. கேது மற்றும் சுக்கிரன் 7ஆம் இடத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியை வலுவாக பார்க்கின்றன. எனவே திட்டமிடுதலை காட்டிலும் மிக நுட்பமாகவும் மிக பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்பதால் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் இந்த வேளையில் எளிதில் பூர்த்தியாகும். மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை கூட எளிதில் களைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. பெற்றோர் வழியில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நீங்கும். பெற்றோரின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்களை மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரியங்களை கூட நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அதே வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதியான புதன் உச்சம் பெற்றிருக்கிறார். அங்கு சூரியனும் சஞ்சரிக்கிறார். புதன் மற்றும் சூரியன் அஷ்டமத்தில் இருப்பதால் எதிர்பாராத சில காரியங்கள் தடைபடலாம். ஆனால் புதன் உச்சம் பெறுவதால் அவசரப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதாலும் கூட சூரியனும் அஷ்டமத்தில் இருப்பதால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த வேளையில் செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எதையும் அவசரப்பட்டு செய்து முடிக்க வேண்டாம். ஏனென்றால் அஷ்டமத்தில் சூரியன் புதன் இருப்பதோடு மட்டுமல்லாது சந்திரனும் அங்கு வலம் வரப்போகிறார். எனவே 3 கிரகநிலைகள் அஷ்டமத்தை வெளிப்படுத்தும் போது அதிக கவனத்துடன் இந்த தருணத்தில் செயல்படுவது நல்லதாக அமையும். இதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். நிதானத்துடனும் பொறுமையுடனும் இருங்க. ஏனென்றால் காலம் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதனால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள், சிரமங்கள் உள்ளிட்டவற்றை தவிர்த்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வருகிறாருங்க செவ்வாய். மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் 9இல் இருப்பதால் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிடுபடியாக்குவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு மங்கள யோகத்தையும் ஏற்படுத்துகிறாருங்க செவ்வாய். எனவே இந்த வேளையில் 7.5 சனி காலகட்டம் என்றாலும் கூட புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இல்லம் கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக கைகூடும். தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல வகையில் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். விலகி சென்ற சொந்தங்கள் 3 நாளில் உங்களது உண்மையான தன்மையை புரிந்து கொண்டு உங்களுடன் மீண்டும் உறவு பாராட்டக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். இப்படி பல நல்ல மாற்றம் குரு மங்கள யோகத்தின் காரணமாக செவ்வாயின் அமைப்பால் வலுவாக கிடைக்கிறது. சந்திரனை பொறுத்தவரைக்கும் 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் வலம் வரப் போகிறார். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறுவதால் கும்பராசிக்காரர்களுக்கு பல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார்.
கொடுக்க போகிறார். திட்டமிடுதலை காட்டிலும் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளில் வெற்றியும் நன்மையும் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறார். ஆனால் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது சூரியன் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். இந்த வேளையில் அதிக கவனம் நிச்சயமாக தேவை. ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இணையும் போது மிக முக்கியமான அமாவாசையான மகாலய அமாவாசை வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சூரிய கிரகணமும் வருகிறது. கிரகணம் நடைபெறும் போது அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. கிரகணம் முடிந்ததற்கு பிறகு தவறாமல் குளித்துவிட்டு அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது வீட்டையும் சுத்தம் செய்யுங்கள். அது மட்டுமல்லாது மிக முக்கியமான அமாவாசையான மகாலய அமாவாசை வருகிறது. மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்வார்கள். முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதற்கு நிச்சயமாக இந்த அமாவாசையை தவறவிட்டு விட வேண்டாம். இந்த வாரம் முழுவதுமே முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளும் சிறப்பான வாரமாக பார்க்கப்படுவதோடு மட்டுமல்லாது குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். குலதெய்வத்தின் அருளால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும் யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது காகத்திற்கு உணவளியுங்கள். வாயில்லா ஜீவன்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்கள். மேலும் தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு ஏதேனும் உதவி செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் விதியை மாற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் 3 நாட்களில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.